திரு எம் குமார் இணைந்திருக்கிறார். வலதுசாரி சிந்தனையாளர், பிரதமர் மீது பேரன்பு கொண்டவர். இதில் இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் அண்டர் டோன்ஸ் என்னன்னு நினைக்கிறீங்க? இதோடைய சிக்னிஃபிகன்ஸா நீங்க பகிர விரும்பக்கூடிய விஷயங்களை சொல்லுங்க திரு குமார். அதாவது பல நிகழ்ச்சிகளை, அரசியலுடைய பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு இன்றைக்கு இப்பதான் கங்கை கொண்ட சோழபுரம் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு அடுத்த 1000 வருஷத்துக்கு பேசக்கூடிய ஒரு நிகழ்வு. ஏனென்று சொன்னால், அவர் உள்நாடு மட்டுமல்ல வெளிநாடு சென்றாலும் எல்லா இடத்திலையும் ராஜராஜ சோழனுடைய சாதனைகளை பற்றி உலக தலைவர்களுக்கு சொல்லி வருகிறார். பல்வேறு கங்கை கொண்ட சோழபுரத்தை பற்றியும் தமிழ்நாட்டு வரலாற்றை பற்றியும் அவர் மிக தெளிவாக, நமக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் திரு மோடி அவர்கள் வெளி உலகத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மிகுந்த ஆர்வத்தோடும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து இந்த நிகழ்ச்சியில் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அது நமக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்கிறது. அதே சமயத்துல இன்னைக்கு நடக்கக்கூடிய நம்முடைய இசைஞானி இளையராஜா அவர்களுடைய நிகழ்ச்சியிலையும் அதையும் கண்டுகளித்து விட்டு மிக சிறப்பாக இந்த ஒரு பெருமைமிக்க இந்த பயணம் நம்ம நாட்டுக்கும் நம்ம தமிழகத்திற்கும் உலகத்துக்கும் ஒரு பறைசாற்றக்கூடிய ஒரு நிகழ்வாக அமையும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு இதுவரை இந்த ஆண்டில் பல முறை வந்திருக்கிறார்கள். நேற்று தூத்துக்குடியிலே அறிவிப்பு அதாவது விமான நிலைய விரிவாக்கம், அதே போல ஆர்டர், அந்த ரயில்வே கட்டமைப்பு போன்ற விஷயங்களில் 4800 கோடி ரூபாய்க்கு திட்டங்கள் அறிவித்தது. இதெல்லாம் தமிழக மக்கள் பூரிப்படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் இந்திய வரலாற்றுல இவ்வளவு பெரிய அறிவிப்பு சர்வ சாதாரணமாக அறிவிக்கக்கூடிய ஒரு சூழல் இப்போதுதான் கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு பல முக்கியத்துவங்கள் கிடைக்கும் என்று நாம் எல்லாம் நம்புவோம். அதே சமயத்தில் நேற்று வருவதற்கு முன்பாக பிரிட்டனில், இங்கிலாந்துல ஃப்ரீ ட்ரேடிங், அது 2 லட்சம் கோடிக்கு இந்தியாவுக்கு வருவாய் வரக்கூடிய 2 லட்சம் கோடி டர்ன் ஓவருக்கு ஏற்பாடுகளை செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனால நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீ, இங்கிருந்து லண்டனுக்கு ஏற்றுமதி செய்தால் அது டாக்ஸ் ஃப்ரீ ஆக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நினைக்கும் பொழுது நம்ம தொழில்துறைகள், சிறு தொழில்கள், எக்ஸ்போர்ட் பண்றவங்க எல்லாத்துக்கும் இது ஒரு பெரிய கொடையாக தான் நான் பார்க்கிறேன். அதே சமயத்தில் மாலத்தீவு மாலத்தீவிலையும் மாலத்தீவு அரசிற்கு கடமை உதவியும் செய்திருக்கிறார்கள்.